உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தூக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆஹா, சொர்க்கமே அதுதாங்க, இழுத்து போத்திட்டு தூங்கினா அப்படியே சுகமாக இருக்கும். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அலாம் வச்சா கூட அது அடிக்கும், ஆனால் அது தலையில் தட்டிட்டு திரும்பவும் இழுத்து போத்தி தூங்கினா அதுதாங்க சொர்க்கம் அப்படின்னு தோணும். சரி, இரவில் சீக்கிரம் தூங்கினா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கலாமே அப்படின்னு கேட்டால், இரவுலலாம் நாங்கள் 1 மணி வரைக்கும் முழிச்சிருப்போங்க. முழிச்சிருந்து மொபைல் பார்க்கணும்ல அப்படின்னு நம்ம சொல்ல பழகிட்டோம். ஆனால் இது தவறு. எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்கின்ற உடல்நல குறிப்பை நம்முடைய வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கிறார். தூக்கத்தை பற்றி கூடவா சொல்லுவார் வள்ளல் பிரான் அப்படின்னு கேட்டால், சித்தர்கள் எல்லோரும் உடலை எப்படி பேணுவது என்கின்ற அந்த சாகா கலை ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பவர்கள் தான். அப்படியே வள்ளல் பிரானும் நமக்கு தூக்கத்தை பற்றிய ஒரு கண் திறப்பை செய்கிறார். அதுதான் இதில் மிக முக்கியம். தூக்கத்தை பற்றிய கண் திறப்புங்கிற அந்த ஆக்சிமரான் அதுதான் வள்ளல் பிரானுடைய சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத முதல்ல படிச்சுட்டு வந்து அப்புறம் அதை பற்றிய விளக்கத்தை நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் சீவித்திருப்பான். எப்போதும் மறுப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாம். வள்ளல் பிரான் தூக்கத்தை குறைத்தால் ஆயுசு விருத்தியாகும்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க? தூங்காமலே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடாதா நமக்கெல்லாம்? அப்படியே யோசிக்கவே தோணாதே, மறுநாள் வேலையே ஓடாதே அப்படின்னெல்லாம் நம்ம உடனே காரணங்களை தேட ஆரம்பிச்சிருவோம். வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த தூக்கம்ங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு உடம்பை நீட்டி படுத்துக்கிட்டு தூங்குகிற அந்த தூக்கமா, அல்லது வேறு எதை அவர் உள்ளுரை உவமமாக சொல்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் விஸ்டம்னு சொல்வோம்ல, அந்த மாதிரி டிரான்சென்டென்டல் விஸ்டமாக நமக்கு வள்ளல் பிரான் இந்த தூக்கத்தை சொல்கிறார். தூக்கத்தை குறைத்தால் ஆயுசு விருத்தியாகும் அப்படிங்கிற ஒரு லைன்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா, வள்ளுவர் இருந்திருக்கிறார் இல்லையா? நம்ம இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த ஆளுமைகள், அவர்கள் இலக்கியத்திலும் இருக்கலாம் அல்லது வேறு எந்த துறையாகவும் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தூக்கத்தை குறைத்தவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிடைத்திருப்பது எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கை தான். வள்ளுவர் 10 முறை பிறந்தாருங்க. அதனால தான் அவரால் திருக்குறள் எழுத முடிஞ்சது. இல்லைன்னா 1330 குறளை எழுதியிருப்பாரா அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு வாழ்க்கைக்குள் நாம் என்ன சாதனை செய்கிறோமோ அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். தூக்கத்தை குறைத்தால் ஆயுசு விருத்தியாகும். 1000 வருடம் வாழலாம்னா யோசிச்சு பாருங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளுவரை நாம் இன்னமும் நினைவு கொண்டு அவருடைய குரலால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்போது பிறந்த வள்ளுவர் இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் வாழ்கிறார் என்றால் அதுதான் தூக்கத்தை குறைத்தால் 1000 வருடம் வாழலாம் என்பதற்கான அர்த்தம். சரி, எவ்வளோ நேரம் தூங்கணும்னு ஒரு கணக்கு சொல்லணும்ல, அதையும் சொல்கிறார் பாருங்க வள்ளல் பிரான். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் சீவித்திருப்பான். ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூக்க பழகினா போதும் அப்படிங்கிறார். 2.5 நாழிகை தூங்கினா போதும் அப்படிங்கிறாருன்னா 2.5 நாழிகைனா எவ்வளோ? 5 மணி நேரமா? நமக்கு மணி நேரம் சொன்னால் தானே புரியும். 5 மணி நேரமா, 6 மணி நேரமா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை? அவ்வளோலாம் இல்லை. 2.5 நாழிகைங்கிறது 1 மணி நேரம். ஏன்னா ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை இருக்குது. 24 + 24 48. அப்போது 60 நொடிகள் தானே, 60 நிமிடங்கள் தானே ஒரு மணி நேரம்னு சொல்கிறோம். எனவே வள்ளல் பிரான் 2.5 நாழிகை தூக்க பழகணும் அப்படின்னா 1 மணி நேரம் தூங்க பழகணும் அப்படிங்கிறார். சாத்தியமா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேலி சிரிப்பு வரலாம். ஆனால் சாத்தியப்படுத்தினால், சாத்தியப்பட்டால் நாமும் இந்த சாதனையாளர்கள் பட்டியலில் வர நேரும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். நம்ம பல்ஸ் பிடிச்சு பார்ப்பாங்க தெரியுமா மருத்துவர்கள்லாம்? அப்போது 1 நிமிடத்திற்கு ஒரு பல்ஸ் என்பது தான் கணக்கு. அதைத்தான் ஆடி பிடிச்சு பார்க்குற ஒரு விஷயம் நம்முடைய சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. இதைத்தான் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆழ்ந்த உறக்கமாக 1 மணி நேரம் உறங்கினால் போதும்
என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போதுள்ள மருத்துவர்களும் இந்த நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய உடல் சோர்வடைந்து விடுகிறது அப்படிங்கிறதான் இப்போ உள்ள நவீன மருத்துவர்கள் சொல்கின்ற ஒரு குறிப்பு. அதனால் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற இந்த 1 மணி நேரம் தூங்க பழகணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே சரியான கருத்து தான் என்று இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வேற என்ன சொல்றாருங்கிறத திரும்ப பயணிக்கலாம் அவரோட வார்த்தைகளில். தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும். ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் சீவித்திருப்பான். தூக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ மீதி நேரம் என்ன பண்ணுவோம்? நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? பொழுதை போக்குறதுக்கு என்னங்க செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப நகைச்சுவையான ஒரு கேள்வி. பொழுதை நாம் போக்கணும்னு அவசியமே இல்லை. வாங்கப்பா எல்லாரும் ஒரு கை கொடுங்க, பின்னாடி பிடிச்சி தள்ளி விடலாம் பொழுதை, அப்போ தான் அது போகுன்ற மாதிரியெல்லாம் கிடையாது. பொழுது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நகர்ந்துக்கிட்டே இருக்குல்ல இந்த நொடி, திரும்ப இந்த நொடியை பிடிச்சி பின்னாடி இழுத்தாலும் வராது. முன்னாடி இருக்கக்கூடிய நொடியை இங்கே இழுத்து வச்சாலும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நொடி அங்கே தான் இருக்கும். இப்போ நொடிகள் நகர்ந்து கொண்டே இருக்க இந்த நொடி போயிட்டே இருக்குது, முன்னாடி இருந்த நொடி இப்போ வந்துட்டே இருக்குது. எனவே நிகழ்காலம் என்பது இறந்த காலமாகிறது, வருங்காலம் என்பது நிகழ்காலமாகிறது, அதுவே இறந்த காலமாகிறது என்னும்போது பொழுதை நாம் போக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறாரு. அப்போ பொழுதை போக்காமல் நம்ம என்ன செய்வோம்? நம்மை நாம் யார் என்று கண்டுபிடிப்போம். அதைத்தான் வள்ளல் பிரான் அடிக்கோடிட்டு இலைமறை காயாக இந்த கருத்தில் பொதிந்து வைக்கிறார். நம்மை நாம் யார் என்று கண்டுபிடிப்போம் என்றால் அது எப்படிங்க? எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? நாம் நேற்று ஒருத்தராக இருந்தோம், இன்றைக்கி ஒருத்தராக இருந்தோம், அதை சொல்லவில்லை. இந்த தக்கையான வார்த்தையை சொல்லவில்லை. திரும்ப அவரோட வார்த்தையில் பயணித்தா அது புரிய வரும். தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தியாகும். ஏன் அப்படி சொல்கிறார்? தூங்கும்போது நம்முடைய சிந்தனை நம் வசத்தில் இல்லை, நம்முடைய எண்ணங்கள் நம் வசத்தில் இல்லை, நம்முடைய மனம் நம்முடைய வசத்தில் இல்லை, நம்முடைய மூளை அறிவு அது நம்முடைய வசத்தில் இல்லை. எல்லாம் மறந்து போய் தூங்குகிறோம். நம்முடைய வசத்தில் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் நாம் சிந்திக்கின்றதை நாம் உணர்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய சிந்தனையை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறது என்றால் நாம் சிந்தனையில் உயர்ந்தவர்களாக மாறுகிறோம். அப்போது தூக்கம் என்பது தள்ளி வைக்கப்படுகிறது. அந்த தூக்கம் இல்லாத நிலையில் நாம் நம்மை மறந்து சமூகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். ஆயுசு விருத்தியாகும் என்றால் ஊருக்காக உழைப்பவன் யாரோ அவனைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் தெய்வம் என்று. ஊருக்காக உழைப்பவர்கள், ஊருக்காக சிந்திப்பவர்கள், ஊருக்காக தங்களுடைய உடல் உழைப்பு, பொருள் உழைப்பு, சிந்தனை உழைப்பை கொடுப்பவர்களால் உருவானது தான் இந்த சமூகம் என்றால் வெறுமே வாழ்ந்துட்டு போகிறதுக்கு மூச்சை இழுத்து அப்படி இருந்துட்டு போகிறதுக்காக இல்லை மனித சமூகம் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். ஆயுசு விருத்தியாகும்னா நான் 1000 வருஷம் வாழ்ந்துருவேனா அப்படின்னா அப்படி இல்லை. தக்கையான வாதம் அது. நம்முடைய இருப்பால் இந்த சமூகம் இன்னும் ஓரடி உயரும். நம்முடைய இருப்பால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ஒரு வசதி கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு மனித மூளை, மனித சிந்தனை தூக்கத்தை மறந்து யோசித்ததால் வந்தது தானே. அப்படின்னா அந்த சிந்தனையை நாமும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. ஒருவன் ஒரு நாளைக்கு 2.5 நாழிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருடம் சீவித்திருப்பான். எப்போதும் மறுப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாம். பஜனை பண்ண சொல்கிறாரா இல்லை போற்றி பாட சொல்கிறாரா நம்முடைய வள்ளல் பிரான்? எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவடியை ஞாபகம் வச்சுட்டே இருன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமாக மாறுன்னு சொல்கிறாருன்னா இல்லை. இப்போ நம்ம மொபைல் ஃபோனே எடுத்துக்கலாமே. யாரோ ஒருவர் தூக்கத்தை மறந்து, பசியை மறந்து, தன்னுடைய வாழ்க்கையின் மற்ற விஷயங்களை எல்லாம் மறந்து இதை எப்படி செய்வது என்று யோசித்து தானே நம்முடைய கையில் ஒரு பொருளாக இப்படிப்பட்ட உதவி செய்கின்ற ஒரு நவீனமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஆசானுடைய திருவடி என்று வள்ளல் பிரான் சொல்வது இந்த கருத்தை தான். நீங்கள் ஏதோ ஒரு கருத்துக்காக, ஏதோ ஒரு சிந்தனைக்காக திரும்ப யோசித்தால் அதன் மூலமாக இந்த சமூகம் விழிப்புறும். அதுதான் உங்களுடைய விழிப்பு நிலை. அப்போது உங்களுடைய ஆயுசு விருத்தியாகிறது. நீங்கள் 1000 ஆண்டு காலம் சீவித்திருக்கலாம் என்று பழமையையும் நவீனத்தையும் முடிச்சு போடுகின்ற, இணைத்து பார்க்கின்ற ஒரு பாலமாக வள்ளல் பிரான் நமக்கு இந்த பத்தியை கொடுத்திருக்கிறார்.
2½ நாழிகை தூங்கினால் போதும் என்கிறார். தூக்கத்திலிருந்து விழித்தெழுவோம். அது அறியாமை என்கின்ற தூக்கத்திலிருந்து விழித்து அழியாமை என்கின்ற அந்த ஆயுசு விருத்திக்கு நம்மை அழைத்து செல்லும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.